வணக்கம். நாம பேசுற வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மொழிங்கிறது மனுஷங்க கண்டுபிடிச்ச ஒண்ணா, இல்ல அதுக்கு மேல ஒரு தெய்வீக தொடர்பு இருக்கா? காஞ்சி மகாபெரிவாளோட அருள் வாக்குகளோட தொகுப்பான 7 பாகங்கள் கொண்ட தெய்வத்தின் குரல்ங்கிற ஞான பொக்கிஷத்திலிருந்து மொழியோட தெய்வீக தோற்றத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு கேள்வி. நம்ம கண்ணால பார்க்கறதும் காதால கேட்கறதும் மட்டும்தான் முழுமையான உண்மையா, இல்ல அதுக்கு பின்னாடி ஆழமான ஒரு யதார்த்தம் இருக்கா? வாங்க, இந்த கேள்வியோட நம்மளோட இந்த தேடலை ஆரம்பிக்கலாம். பாருங்க, நம்மளோட புலன்களால உணர முடியற இந்த உலகம் ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனி மாதிரி தாங்க. மேல தெரியறது ரொம்ப சின்ன பகுதி தான். அதுக்கு கீழே நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் எட்டாத ஒரு பிரம்மாண்டமான உண்மை மறைஞ்சிருக்கு. ஆனா மகா புருஷர்கள்னு சொல்லப்படுற பெரிய ஞானிகள் இருக்காங்களே, அவங்க கிட்ட நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட அந்த உண்மைய பார்க்குற சக்தி இருக்கு. எப்படின்னா அவங்க கிட்ட ஞானக்கண் இருக்கு. அதை வச்சு அவங்க உண்மையோட முழு பரிமாணத்தையும் பார்க்கறாங்க. அப்போ அந்த ஞான கண்ணால அவங்க என்னதான் பார்க்கறாங்க? அவங்க பார்க்கறது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மாற்றமும் பரமேஸ்வரனோட ஒரு பிரம்மாண்டமான அண்ட நடனத்தோட ஒரு பகுதிதான்றது தான். அந்த நடனத்திலிருந்து தான் நம்ம பிரம்பஞ்சத்தோட ஆதி ஒளியே பிறந்துச்சு. அந்த நடராஜரோட அண்ட நடனத்தோட ரகசியத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். ஆமாங்க, அந்த அண்ட நடனங்கிறது சும்மா ஒரு ஆட்டம் இல்ல. அதுதான் பிரபஞ்சத்தோட நாதம். இந்த உலகத்துல நம்ம கேட்கிற ஒவ்வொரு ஒலிக்கும் மூல ஆதாரம் நடராஜ பெருமானோட அந்த நடனம் தான். நடராஜர் கையில ஒரு உடுக்கை இருக்குமே, கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் டமுருகம். அது ஒரு சாதாரண இசைக்கருவி கிடையாது. அவரோட அண்ட நடனத்தின் போது படைப்போட ஆதி நாதங்கள் ஒலிச்ச ஒரு தெய்வீகமான கருவி அதுதான். அந்த தெய்வீக நடனத்தோட உச்ச கட்டத்துல அந்த டமுருகம் ஒலிக்குது. அதிலிருந்து நம்ம மொழிக்கே அடித்தளமா அமைய போற புனிதமான ஒலிகள் வெளிப்படுது. எத்தனை தெரியுமா? சரியா 14 மூல ஒலிகள். இந்த 14 புனித ஒலிகள் தான் மகேஸ்வர சூத்திரங்கள். இது எப்படி ஒரு மனுஷனோட மொழிக்கான தெய்வீக வரைபடமா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. அந்த 14 தெய்வீக ஒளித்தொகுப்புகளுக்கு பேர்தான் மகேஸ்வர சூத்திரங்கள். இது வேற எங்கிருந்தும் வரல, சிவபெருமானோட டமருகத்திலிருந்து நேரடியா வெளிப்பட்டது. ஒரு தெய்வீக ஒளி எப்படி நம்ம பயன்பாட்டுக்காக ஒரு முழுமையான இலக்கண நூலா மாறுச்சு, அந்த அற்புதமான மாற்றத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். இதோட பாதை ரொம்பவே தெளிவானது. முதல்ல தெய்வீக ஒளிகளான மகேஸ்வர சூத்திரங்கள் வெளிப்படுது. அதுக்கப்புறம் பாணினி முனிவர் தன்னோட தவத்தின் மூலமா அந்த ஒளிகளை பெறாரு. கடைசியா அத வச்சு சமஸ்கிருதத்தோட அசைக்க முடியாத இலக்கணத்தை உருவாக்குறாரு. பாணினி முனிவரோட அந்த மாபெரும் படைப்புக்கு பேர் தான் அஷ்டாத்யாயி. இதோட தனிச்சிறப்பே என்ன தெரியுமா? இது ஏதோ ஒரு மனுஷனோட கற்பனையில உதிச்ச நூல் கிடையாது. இது பிரபஞ்சத்தோட ஆதி ஒளிகள் மேல கட்டமைக்கப்பட்ட ஒரு தெய்வீக படைப்பு. இந்த ஆதி ஒளியோட தாக்கம் வெறும் சமஸ்கிருதத்தோட நின்னுடல. இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. அல்லுங்கிற அந்த மூல ஒளி உலகத்தோட பல மொழிகள்ல எப்படி பயணிக்குதுன்னு பாருங்க. அந்த மகேஸ்வர சூத்திரங்கள் ஆங்கிற ஒளியில ஆரம்பிச்சு எல்ங்கிற ஒளியில முடியுது. இலக்கண விதிகள் படி இந்த முதல் ஒளியையும் கடைசி ஒளியையும் சேர்த்தா அல் அப்படின்னு ஒரு சொல் உருவாகும். இதுக்கு அர்த்தம் மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களும். இந்த அல் அப்படிங்கிற மூலவேர் உலகத்தோட பல மொழிகள்ல எப்படி எதிரொலிக்குதுங்கிறது தான் இங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம். இங்க பாருங்க, சமஸ்கிருதத்தோட அல்ங்கிறது உருதுல அலிஃபாகுது, கிரீக்கத்துல ஆல்ஃபாவா மாறுது, கடைசியா நாம இப்ப பயன்படுத்துற இங்கிலீஷ்ல ஆல்பபெட் அப்படிங்கிற வார்த்தைக்கே அதுதான் மூலம். எல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த ஒரு தெய்வீக ஒளிதாங்க. சரி, இந்த ஞானமெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? நம்ம வார்த்தையோட சக்தியை பத்தியும் அதை நாம எப்படி பயன்படுத்தணுங்கிறத பத்தியும் இது ஒரு ஆழமான செய்தியை நமக்கு தருது. தெய்வத்தின் குரல் நமக்கு வழங்குற கடைசி பேருண்மை இதுதான். நாம பேசுற சப்தம் மட்டும் இல்ல, அதோட அர்த்தமும் இறைவன்கிட்ட இருந்து தான் வருது. ஒரு சொல்லும் அதோட பொருளும் பிரிக்க முடியாத ஒரு தெய்வீக தொடர்புடையது. அப்போ நாம கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தெய்வீக மூலம் இருக்குன்னா, அந்த வார்த்தைகளோட சக்தியையும் புனிதத்தையும் உணர்ந்து நாம அதை எப்படி பயன்படுத்தணும்? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறோம். இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் பொறுமையா பாட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி சனாதன தர்மத்தோட பொக்கிஷங்களை தான் நாங்க ஞானகோஷ் சேனல்ல தொடர்ந்து பகிர்ந்துட்டு வர்றோம். ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, பெங்காலி மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை ரொம்ப எளிமையாவும் தெளிவாவும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள் வர இருக்கு. எங்களோட சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, தெய்வத்தின் குரல், லலிதா சஹஸ்ரநாமம், மகான்களோட வாழ்க்கைன்னு பல தலைப்புகள்ல தினமும் விளக்கங்களை நீங்க பார்க்கலாம்.
இந்த ஞான பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா எங்களோட ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம இந்த தெய்வீக அறிவை லைக் பண்ணி உங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. வாங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசிக்க செய்வோம். நன்றி.